ஆண்டோரும் அருமை ரட்சகருமாகிய இயேசு நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துகள். இன்றைக்கு வேதாந்தத்திலிருந்து ஒரு பெண்ணை குறித்து நாம் தியானித்து பார்க்கும்போது, நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது. அக்காலத்திலே லபிதோத்தின் மனைவியாகிய தெபொராள் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பாருங்க, அந்த தெபொராள் தீர்க்கதரிசி என்று சொல்லி எல்லாம் தெரியும். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல்ல அவள் 4ஆம் நியாயாதிபதியாக இருந்தாள். தீர்க்கதரிசி மாத்திரமல்ல, அவர் நியாயாதிபதியாக இருந்தால், ஒரு குடும்ப தலைவியாக என்ன செய்தால் அந்த தெபொராள் இருந்தாள் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்புறம் அந்த தெபொராள் என்று சொன்னால் தேன் ஈ என்று சொல்லி அர்த்தம். பாருங்க, தேன் ஈ எல்லாரும் நீங்க பார்த்துருப்பீங்க. சும்மா தெபொராளுக்கு இந்த பெயர் கொடுக்கப்படவில்லை. அப்படின்னா தேன் ஈக்கு நிறைய தன்மைகள் இருக்கு. என்னன்னா, நிறைய காரியங்கள் சொல்லும்போது அது தேனி மற்றவங்களை கொட்டுகிற தன்மை உண்டு. ஆனால் இதை ஒப்பிட்டு ஆவிக்கிற காலத்தில் ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது அந்த தெபொராள் என்கிற தீர்க்கதரிசியானவர் ஆண்டுடைய வார்த்தை பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு என்ன கூறுகிறாள். அப்படின்னா சில வார்த்தைகள் ஆறுதலான வார்த்தையாக இருக்கும். இன்னைக்கு நம்ம சர்ச்செலாம் போகும்போது பாருங்க, ஏதாவது ஆசிரமான வார்த்தைனா நாம் ஆன்னு சொல்லி நமக்காக நாம் எடுத்துக்கொள்வோம். ஆனால் சில தீர்க்கதரிசியின் மூலமாய், சில ஊழியக்காரங்க மூலமாய், போதகர்கள் மூலமாய் சில வார்த்தை வரும்போது கடினமான வார்த்தை வரலாம். அந்த வார்த்தை வரும்போது நாம் ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொள்ளும் போது நாம் எந்த வார்த்தை எப்படியா இருக்குமா, இனிமையா இருக்கும். அந்த தேனி அப்படிதான், அது கொட்டும். ஆனா அதுல இருந்து வருகிற தேன் எப்படியா இருக்குமா, இனிமையா இருக்கும். இன்னைக்கு நமக்கு அந்த வார்த்தை கொட்டுகிற வார்த்தை போல இருக்கலாம். ஆனா ஒரு நாள் வரும்போது அந்த வார்த்தை நமக்கு இனிமையா இருக்கும். எனவே கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.